ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உலகங்களுக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு திருவிழாவிற்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாரையும் இந்த பலிபீடத்திற்கு முன்பாக சந்திப்பதற்கு ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய வாய்ப்புக்காக நான் நன்றி கூறுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கிறீங்களா? பழக்கமாக வைக்கக்கூடிய நேரத்தில் பூசை வைக்கிறோமா, அதுக்கு முன்னாடி வைக்கிறோமா? பழக்கமாக இருக்கிற நேரம் தானா? இல்லை உங்கள் ஃபாதர் ஃபோன் பண்ணி ஒரு 5:30 பூசை வச்சுக்கலாமான்னு கேட்டார். எங்கள் ஊரில் ஒரு சப்பர பகுதி எனக்கு கிறிஸ்து அரசர் திருவிழா முன்னேற்றி வச்சுருக்கிறோம். அதனால் ஒரு வேளை உங்களுக்கு சீக்கிரமாக வச்சுருக்கோமோன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கு. ரைட். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஆண்டி பொதுக்காலம் 34வது நிலையில் திருச்சபையினுடைய வழிபாட்டு காலத்தினுடைய இறுதி வாரம். அதனால் திருச்சபை இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விழாவை கொண்டாடுகிறது. இந்த விழா கிறிஸ்து அரசர் திருவிழா. அதே போல் இன்னொரு விழாவும் உண்டு இன்னைக்கு. என்ன விழா தெரியுமா? வழக்கமாக நவம்பர் 22 புனித செசிலியா திருவிழா. யாருக்கு திருவிழா? பாடல் குழுவிற்கு திருவிழா. தம்பி பாடினார், மியூசிஷியன், பாடுற பிள்ளைங்க, பாடுற எல்லாருக்குமான திருவிழா. குறிப்பாக பாடல் குழுவினுடைய பாதுகாவலே அப்படின்னு சொல்லப்படுகிற புனித செசிலியாவுடைய திருவிழாவை திருச்சபை கொண்டாடுகிறது. இந்த விழாவில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து கேட்டிருக்கிறோம். இந்த பகுதியை பார்க்கிற போது நமக்கு ஆச்சரியமான ஒரு செய்தியை ஆண்டவர் வெளிப்படுத்துவதை சிந்தித்து பார்க்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 34வது வசனத்தில் அரசர் தன்னுடைய வலப்பக்கத்தில் உள்ளவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அரசாட்சியை அல்லது ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம எல்லாருக்குமாக ஆண்டவர் சொல்கிறார். தந்தையின் ஆசி பெற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு பேரு உண்மையிலேயே எல்லாருக்கும் கிடைக்கிறாத ஒரு பேர். நீங்க யாரை ரொம்ப அன்பு செய்வீங்க அல்லது யாரை உங்களுடைய குடும்பத்தில் என் பிள்ளை அப்படின்னு சொல்றதுல பெருமைப்படுவீங்க? உதாரணத்துக்கு சொல்லுங்களேன். உங்க குடும்பத்தில் 2 பிள்ளைங்க இருக்குது, 4 பிள்ளைங்க இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். எந்த பிள்ளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? 2மே பிடிக்குங்களா? குடும்பத்தில் சட்டம் வந்துடக்கூடாது சார், பிடிக்குங்க அப்படியா? எந்த பிள்ளை பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அது இப்போ வந்து 2 பிள்ளையும் பிடிக்கும்னு சொல்லுவீங்க. கொஞ்சம் வயசாகிட்டு வச்சுக்கோங்க, பெரிய ஆட்கிட்ட தான் கேட்கணும், தனியாக மட்டும் கேட்கணும். உங்களுக்கு யாரம்மா பிடிக்கும் அப்படின்னு பெரிய ஆட்களை பார்த்து கேட்டால் அந்த அம்மா சொல்கிறத பொறுத்து இருக்குது, அந்த ஐயா சொல்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ ஒருவேளை கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளைகளும் சின்ன சின்னதாக இருக்கும்போது எனக்கு 2ம் தங்கம் தான், 2ம் கண்ணு தான், அப்படிதானா? 2ஐயும் ஒன்று விட்டுட்டு இன்னொன்று தனியாக பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் வளர்ந்து கல்யாணம் ஆன பிறகு உங்களுக்கு கொஞ்சம் நடந்து யோசிக்கும் போது எந்த பிள்ளை உங்களுக்கு பிடிக்கும் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எந்த பிள்ளை நம்மளை ரொம்ப கவனிக்குதோ அந்த பிள்ளை ரொம்ப பிடிக்கும். வேற அது ஒரு பாயிண்ட் தான். இன்னொரு பிள்ளை, இன்னொன்று என்ன, இன்னொரு குவாலிட்டி சொல்லுங்க, இன்னொரு குணம். கடைசி பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பத்தியடா? அதுக்கப்புறம் அடுத்து வேற பிடிக்கும். சொல்லுங்க. நாம சொல்றது எந்த பிள்ளை நம்ம பேச கேட்குதோ அந்த பிள்ளைய ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அருமையாக பதில் சொல்றீங்க. நம்மளை கவனிக்கிற பிள்ளைய பிடிக்கும், நம்ம சொல் பேச்சு கேட்குற பிள்ளைய பிடிக்கும், இன்னொன்று நன்று கடைசி பிள்ளைய பிடிக்கும் பிடிக்கும். அதனால பேசாமல் கடைசி பிள்ளைய தான் பிறக்கணும். தம்பியெல்லாம் நம்ம வந்து சீக்கிரமாக பிறக்கப்படாது, கடைசி பிள்ளைய தான் பிறக்கணும். கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆசி பெற்ற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு என்ன தோணுதுன்னா, எது நம்ம கவனிச்சுதோ, எது நம்ம சொல்ல கேட்குதோ அந்த பிள்ளைகளை தான் எனக்கு பிடிச்சமான பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்றோம். பிடிச்சமான மகன், பிடிச்சமான மகள் என்று சொல்லுகிறோம்.
மற்ற வீட்டிலலாம் போய் ஒரு நாள் விருந்து போயிட்டு வருவாங்க. அந்த மகா வீட்டுக்கு போனால் மட்டும் கூட 4 நாள் இருந்துட்டு வருவாங்க. ஒரு வாரம் கொண்டாட்டமாக இருக்கும். அதனால அங்கிருந்து வர முடியாது, போக முடியாது. அப்படி ஒரு பாச பிணைப்பு கிடைப்பது போல ஒரு குடும்ப உறவுக்குள்ளாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஆசி பெற்ற பிள்ளைகள் என்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னு நம்ம விவிலியத்தில் பார்க்கிற போது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய வாசகம் மிக அழகான ஒரு செய்தி சொல்கிறார். வழக்கமா திருச்சபையினுடைய இந்த வழிபாட்டு காலத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்படி தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும். திருச்சபையினுடைய வழிபாட்டு காலம் எப்ப ஆரம்பிக்குது? வழக்கமா என்ன காலம்னு சொல்லுவோம்? திருவருகை காலம், அப்படிதானா? திருவருகை காலம் தான் திருச்சபையினுடைய வழிபாட்டு காலத்தினுடைய தொடக்கம். புது வருஷம் அப்படின்னு சொன்னா ஆங்கில ஆண்டு ஜனவரி மாசம் ஆரம்பிக்குது, தமிழ் ஆண்டு அதுக்கான காலத்தில் ஆரம்பிக்குது. ஆனால் திருச்சபையினுடைய வழிபாட்டு காலம் அப்படின்னு சொன்னாலே திருவருகை காலம், இயேசுடைய பிறப்பு காலம். சரிதானே? அந்த பிறப்பின் காலத்தை கொண்டாடுகிறோம். அப்போ கிட்டத்தட்ட அந்த திருக்காட்சி பெருவிழா வரைக்குமே நம்ம கொண்டாடக்கூடிய விழா நாட்கள் அப்படின்னு சொன்னா திருவருகை காலம் தான். அதன் பிறகு ஆண்டினுடைய பொது காலம் வருகிறது. பொது காலத்தில் இடையிலேயே நமக்கு தவக்காலம் வந்துடுது இல்லையா? தவக்காலம் முடிந்த பிறகு பாஸ்கா காலம். அது தவக்காலத்திலிருந்து ஒரு 40 நாளைக்கு. அதன் பிறகு வரக்கூடிய நாட்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பொது காலம். அப்ப பொது காலத்தினுடைய நிறைவு நாள் தான் அல்லது நிறைவு வாரம் தான் இந்த வாரம். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி பார்க்கிறோம்னு சொன்னா எல்லாத்துக்குமான அரசர், தலைவர், நமக்கான அரசர், நமக்கான தலைவர் அப்படிங்கிற ஒரு நிலையில ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வாசி கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த வாரம் இந்த வருஷம் ஃபுல்லா கொண்டாடி முடிச்சு நிறைவு கொண்டாட்டம், பரிச்சை வச்சது மாதிரி இல்லையா? வருஷம் ஃபுல்லா படிச்சு முடிச்சு உங்களுக்கு பரிச்சை வச்சுக்கிறாங்க. முக்கியமான கொஸ்டின் டீச்சர் சொல்லி கொடுத்துட்டா இதுதான் பரிச்சைக்கு வரப்போகுதுன்னு சொன்னா நம்ம பிள்ளைங்க படிக்குமா படிக்காதா? அப்போ ஒரு கேள்வி வரும் பிள்ளைங்களுக்கு. கேள்வி என்ன கேள்வி வரும்? எது சொல்லுவாங்க? அட பாவி மக்கா, வருஷம் ஃபுல்லா இதையா நடத்துறீங்க? இந்த முக்கியமான கேள்வியை வருஷத்தோடதுக்குள்ளே சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா போதுங்களா? எதுக்கு இவ்வளவு நாள் நடத்துறீங்க அப்படின்னு கேள்வி தோணுமா தோணாதா? என்ன பிடிக்கீங்க? தோணுமா தோணாதானே? நமக்கு தான் அப்படிதான் தோணும் வைப்பான் இல்லையா? என்ன சொல்லுவோம்? இயல்பிலேயே நம்ம முதல்லையே பரீட்சைக்கு இந்த கொஸ்டின் தான் வரப்போகுது, இதை மட்டும் படிக்கணும்னு சொல்லியிருந்தா நிம்மதியாக இருந்திருக்கோம்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. எப்போதுமே நாம் நம்மை தயாரித்து கொண்டே இருக்கணும். நாள் அதன் பிறகுதான் வரும். அதாவது நெல் அறுவடை செய்யணும்னா என்ன செய்யணும்? கடைசி நாள் அறுவடை போயிருந்தா போதுமா? இல்லை. அறுவடை செய்யணும்னு நினைச்சா முதல்ல உழணும், விதைக்கணும், அதை பக்குவப்படுத்தணும், பார்க்கணும், இவ்வளவு வேலையும் செஞ்சு கடைசி தான் என்னது? நெல் அறுவடை. அதே மாதிரி தான் வருஷம் ஃபுல்லாக கொண்டாடி கடைசி தான் கிறிஸ்தரசரை பார்க்க முடியும். எடுத்தெடுப்புல கிறிஸ்தவரை பார்க்கணும்னு சொன்னா சும்மா சாதாரணமாக பார்க்க முடிவதில்லை. நாம் அதற்கான தயாரிப்பு செய்துதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க போகிறோம் என்கிற ஒரு கொண்டாட்டத்தை இன்றைக்கு திருச்சபை வந்திருக்கிறது. அதனாலதான் போன வாரத்துக்கு முந்தின வார வாசகத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு வித்தியாசமா கொடுக்கப்பட்டிருக்கும். போன வார வாசகம் என்ன? திருப்பலி இருந்துச்சா? இல்லையோ. போன வாரம் வாசகம் என்னன்னு சொன்னா தாளந்து ஓமை. அப்போ 5 தாளந்து பெற்றுக்கொண்டவன், 3 தாளந்து பெற்றுக்கொண்டவன், 2 தாளந்து பெற்றுக்கொண்டவன், 1 தாளந்து பெற்றுக்கொண்டவன். இப்போ அதற்கு முந்தின வாரம் என்ன வாசகம்? 10 கன்னியர் அல்லது 10 தோழியருடைய ஓமை. 5 பேர் அறிவாளிகள், 5 பேர் அறிவியலிகள். அப்படிதான் பார்த்துக்கிறோம். இப்போ எனக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு கேள்வி எழுதுவது, 10 பேர் ஒரே ஊருக்காரியா வேற வேற ஊருக்காரியா? இல்ல 10 தோழியர்கள் போனாங்களா? மணமகனை எதிர்கொள்வதற்காக போன 10 தோழியர்களில் 10 பேரும் ஒரே ஊருக்காரங்களா வேற வேற ஊருக்காரங்களா? ஒரே ஊருக்காரங்களா? இல்லையா? பைபிள்ல பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஒரே ஊருக்காரங்களா. இப்போ இந்த 5 பேர் விளக்கையும் எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் எண்ணெயும் எடுத்துக்கிட்டு இன்னொரு பாத்திரத்துல எண்ணெய் எடுத்துட்டு போகும்போது மீதி 5 பேர் பார்த்துருப்பாங்களா பார்த்துக்க மாட்டாங்களா? ஒரு யோசனைக்காக சொல்லுங்களேன். பார்த்துருப்பாங்களா பார்த்துக்க மாட்டாங்களா? கட்டாயமா பார்த்துருப்பாங்க. போகும்போது இவங்க என்ன கேட்டிருக்கணும்? எதுக்குக்காக ஒரு பாத்திரத்துல எண்ணெயை கொண்டு போறேன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? இந்த கழுதையை கேட்கவே இல்லை, ஒண்ணுமே கேட்கல பாருங்க. அவங்க எடுத்துட்டு போயாச்சு. மணமகன் வந்து விட்டார்.
அப்போவாது எண்ணெயெல்லாம் காலியாகிட்டு இருக்கு, என்ன செய்யறதுன்னு கேட்டுருக்கோமா இல்லையா? கடைசி நேரத்துல எல்லாம் முடியக்கூடிய நேரத்துல கேட்கிறாங்க. இப்ப நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பகுதி, கூட இருக்கிறவங்க உதவி செஞ்சா நம்ம என்ன சொல்லுவோம்? தெய்வ செயல் சொல்லுவோம், கடவுளுக்கு சமமானவர்கள் சொல்லுவோம். ஆனா கூட என்ன வச்சிருந்தவங்க எனக்கு காணாம போய் உனக்கு காணாம போய் வேண்டாம் போய் கடைக்காரன் போய் வாங்கிடுவான்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அப்போ மீட்பின் திட்டத்தில் கடவுளுடைய பார்வை என்பது வேறு. மனிதர் நாம் பார்ப்பது போல இறைவன் பார்ப்பதில்லை. அதை நம்ம புரிஞ்சு விடணும். மீட்பு திட்டத்திற்கு ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு அவங்க தான். இப்போ கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் பங்கெடுப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. யோசித்து பாருங்கள். நம்ம ஊர்ல என்ன செய்வோம்? வழக்கமா அம்மா கோயிலுக்கு போகணும், அக்கா கோயிலுக்கு போகணும், தங்கச்சி கோயிலுக்கு போகணும், மற்றவங்களும் கோயிலுக்கு போகக்கூடாது. எதுக்கு அவங்களும் கோயிலுக்கு போகணும்? நீ வீட்டில் பத்திரமா உட்காந்துங்க, நாங்கள் போய் உங்களுக்கு சேர்த்து கும்பிட்டு வரோம். அந்த வேலையெல்லாம் கிடையாது. மீட்பு திட்டத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடியது என்ன? அவரவருக்கான மீட்பு அவரவர் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார். அப்போ 10 கன்னியருடைய ஓமையில் ஆண்டவர் இப்படி சொல்கிறார். அப்போ யார் தயாரிப்போடு இருக்கிறாரோ அவர் எல்லோரும் மீட்பரை எதிர்கொள்வார்கள். தக்க தயாரிப்போடு இருக்கிறவர்கள் மீட்பரை எதிர்கொள்வார்கள். அன்பார்ந்தவர்களே, கடந்த வாரத்தினுடைய வாசகத்தை பார்த்தோம் சொன்னா, தாளந்து பெற்றுக் கொண்டவர் 5 தாளந்து பெற்றுக் கொண்டவர் மீண்டும் 5 தாளந்து சம்பாதிக்கிறார். 2 தாளந்து பெற்றுக் கொண்டவர் இன்னும் 2 தாளந்து சம்பாதிக்கிறார். 1 தாளந்து பெற்றுக் கொண்டவர் அப்படியே குழி தோண்டி புதைச்சு வைக்கிறார். இப்போ நம்முடைய கேள்வி என்ன? அவனுக்கு குறையதான் கொடுத்தாரு, அதனால ஒழிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே அது அல்ல. நீ உழைக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், பொல்லாதவனே, சோம்பேறியே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன், தூவாத இடத்தில் சேகரிப்பவன் என்று உனக்கு தெரியும் அல்லவா? என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு கேள்வி என்ன வருகிறது? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய மீட்பின் திட்டத்தில் பங்கெடுக்கணும்னு சொன்னா சும்மா இருந்தா கிடைக்காது, உழைத்து கொண்டே இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை நீங்கள் உணர்ந்து செயலாற்றணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிற செய்தி. அப்ப 10 கன்னியருடைய ஓமையில் தக்க தயாரிப்போடு இருந்தவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். இது தாளந்து ஓமையில் யார் ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தில் பங்கெடுத்தார்கள்? யார் சரியாக இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி உழைத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் நுழைந்தார்கள். அப்ப ஆண்டவருடைய நம்பிக்கைக்குரிய பிள்ளைகள் என்பவர்கள் யார்? மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. மத்தேயு நற்செய்தி 24வது அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து வாசிக்க பார்ப்போம். தம் வீட்டு வேலையாட்களுக்கு வேளா வேளை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்? வாசிங்க. தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே பணியாளர், அவர் பெயர் பெற்றவர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 10 கன்னியர் ஓமையில் அவர்கள் தக்க தயாரிப்போடு இல்லாமல் இருந்தார்கள். இங்கே உழைக்காமல் இருந்தான். ஆண்டவர் சொல்லக்கூடியது என்ன? யார் பார்க்கிறா பார்க்கல அதெல்லாம் கிடையாது. நீ ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கிட்டே போகணும். அப்பதான் நீ மீட்பு திட்டத்தில் பங்கெடுக்க முடியும். இப்போ ஊர்க்காரங்கெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக அம்மா அப்பாவுக்கு சோறு போடுறது இல்லை. யார் பார்த்தாங்க பார்க்கட்டாங்க, என் பெத்த தாய்க்கு நான் கொடுப்பேன், என் தகப்பனுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி வாழ்றாங்க இல்லையா? அதைத்தான் நீங்க என்ன சொல்வீங்க? என் ஆசி பெற்ற பிள்ளை, என்னை கவனித்துக் கொள்கிற பிள்ளை, என் சொல் பேச்சு கேட்கிற பிள்ளை. இங்கே ஆண்டவர் அப்படி எதிர்பார்க்கிறார். அப்போ ஆசி பெற்ற பிள்ளைகள், ஆண்டவருடைய ஆட்சியினுடைய உரிமையில் பங்கெடுக்கக்கூடிய பிள்ளைகள் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், யாரெல்லாம் பங்கெடுக்கக்கூடிய பிள்ளைகள் என்பதற்கு ஒரு டெஸ்டே ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை தான் சொன்னேன். கேள்வி இதுதான் அப்படின்னு சொல்லி பரீட்சைக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா ஈஸி. என்ன கேள்வி? ஆண்டவர் சொல்கிறார், கேட்கிறாரு, நான் பசியாயிருந்தேன், உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், 2 முடிஞ்சது. 3வது, அந்நியனாக இருந்தேன், ஏற்றுக்கொண்டீர்கள், ஆடை இருந்தேன், ஆடை நிமித்தீர்கள்,
5வது நோயிற்றிருந்தேன் கவனித்துக் கொண்டீர்கள், சிறையில் இருந்தேன், இவ்வளவுதான். இந்த 6 கேள்வியை சரியா செஞ்சோம்னு சொன்னா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியா வாழ்ந்த மாதிரி உடைய வாழ்க்கை அமைஞ்சிட்டு சொன்னா, ஆண்டவனை பார்த்து என்ன சொல்கிறார்? ஆசி பெற்ற பிள்ளைகள் என்று சொல்கிறார். நமக்கே தெரியாது நாம இப்படி வாழ்றோமான்னு தெரியாது. ஏன்னு சொன்னா, வலப்பக்கத்தில் நிற்கிறவங்க இதே கேள்வியை கேட்கிறாரு, இடப்பக்கத்தில் நிற்கிறவங்க இதை கேள்வி கேட்கிறாரு. அப்போ வலப்பக்கத்தில் நிற்கிறவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, நீங்க எப்போது பசியாக இருந்தீர், எப்போது தாகமாக இருந்தீர், எப்போது நோயிற்று இருந்தீர், எப்போது சிறையில் இருந்தீர் அப்படி கேட்கிறாரு. அங்க இடப்பக்கத்தில் நிற்கிறவங்களும் அதே தான் கேட்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இடப்பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, ஆசி பெற்றவர்கள் என்பவர்கள் யார் என்று சொன்னால், சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்வீர்கள் அப்படின்னு சொன்னா, நான் பார்க்கணுங்கிறதுக்காக அல்ல, தலைவர் வந்து பார்க்கிற போதுதான் நடக்கணுங்கிறதுக்கு இல்ல. நம்பிக்கைக்கும் அறிவு நம்பிக்கைக்குரிய நேர்மையான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கிற போது தன் பணியை செய்து கொண்டிருப்பவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எப்போ வருவான், எப்படி வருவான்னு தெரியாது. அவன் வர்றாரோ வரலையோ, நாம் அந்த வேலையை செய்து கொண்டிருப்பார்கள். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை முறை. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வின் பயணத்தில் நாம் கிறிஸ்து அரசரை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை யார் பார்க்கிறார் என்று பாராமல் கடவுள் மட்டும் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு பயணிப்பதும் அந்த பணிகளை செய்வதும் தான் இறையாட்சிக்குரிய மக்களுக்கான தன்மை என்பது இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை சிந்திப்போம், ஜெபிப்போம். ஆமென்.